ஃபேமிலிஸு இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பாருங்களேன். பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தாங்க நிற்கிறோம் ராமநாதபுரத்தில். சரி வாங்க அப்படியே நம்ம போகலாம். போகும்போது பேசுகிறேன். ஃபேமிலிஸு எல்லாரும் என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? மெதுவா போ. இன்னைக்கு நம்ம ராம்நாடு வந்தோம். ராம்நாடுல இருந்து இப்ப ஊருக்கு போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. அடடா மஜா மஜாதான். ஐயோ மஜா மஜாதான். இதான் ஃபேமிலிஸ் ராம்நாடு பாலம். புது பாலம் இப்போ ஓபன் பண்ண பாலம் இதுதான். எப்படி இருக்கு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பயங்கர வெயிலுங்க இன்னைக்கு, சரியான வெயில். என்ன செய்யுது? இறங்கிட்டு இருக்கோம் ஃபேமிலிஸ், பாலம் ஏறி இறங்குறோம். வந்துட்டீங்கன்னா இதுதான் வந்து நேர கீழக்கரை போற ரோடு. இதுல ஸ்ட்ரைட்டா கீழக்கரை போற ரோடு தான். ஸ்ட்ரைட்டு தான், ஒரே ரோடு. ஸ்ட்ரைட்டா போனோம்னா கீழக்கரை. அதுல இருந்து ரைட் சைட்ல பிரிஞ்சா நேரா வந்து அங்கிட்டு மாயாவளம், காலேஜ், மாயாவளம், குள்ளந்த, ஏர்வாடி, அதுக்கு அங்கிட்டு சிக்கல், சாயல்குடி, அப்படியே நேரம் அங்கிட்டு போனோம்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, எல்லாமே அந்த ரூட்லயே போயிடலாம். இன்னைக்கு ஒரு வேலையா மொத்தம் ராம்நாடு வந்தோமா, அதோட சரி ஓகே பிளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளாக் பண்றோம். நல்லா பச்சை பசேட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா என்னன்னா ரோடு சரி இருக்காதுங்க. மாசா வந்ததுனாலே வந்து பிரச்சனை தான். பஸ் பஸ் சேக் ஆகுறதுலயே உங்களுக்கு தெரியும் எப்படி சேக் ஆகுது. லைட் எரியாதா எதுல? பாத்தீங்க பாருங்க. நீங்க இங்க பாத்தீங்களா மயில் நிக்குது, ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதா? ஃபுல்லாவே மயில் தாங்க, மயில் தான். இதுதான் ஒரு ஊர்ல இருக்கிறதே வந்து அதிகம் வந்து இந்த கருவேல மரம் தான். ஆப்பிள்
சவட்டி நேர போய்கிட்டே இருக்க வேண்டியதான் கம்யூனிச்சு. இதே ரோடு தான். இந்த ரோட்லயும் வரலாம். அடுத்து வந்தோம்னா ராமேஸ்வரம் ரோட்லயும் வரலாம். இந்த ரோடு ஜாயிண்ட் ஆயிரும். இந்த ரோடு நான் இன்னும் அப்படியே அதுல வந்தோம்னா இன்ஜினியரிங் ஜாயிண்ட் ஆகிக்கலாம். அப்புறம் வந்து அந்த ஸ்டேட்டு ஜாயிண்ட் ஆகிக்கலாம். அது இன்னும் கனெக்ட் ஆகும். அந்த ராமேஸ்வரம் அந்த ஈஸியா இருக்கலாம். அதுல வந்து ஜாயின் வீட்டு மட்டும் வச்சுக்கலாம். ஆனா ரொம்ப டேஞ்சரான கட்டி அந்த இளமை வயதுல வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் நினைச்சாலும் வராது. அதோட ஃபீலே தனி. அந்த எப்படி சொல்றதுன்னா 1ஆவதுல இருந்து 5ஆவதுல இருந்து அந்த ஸ்கூல் லைஃப் மொத்தத்தையுமே வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அதிகமா. இப்ப அந்த டைம்ல நமக்கு அது தெரியல. பட் இப்ப வந்து அதை நினைச்சு நிறைய பேர் ஃபீல் பண்றவங்க இருக்கோம் இப்போ வரைக்கும். அதனால வந்து இதுதான் அந்த ரோடு. அதுல வந்து ஜாயிண்ட் ஆகும் அந்த ரோடு. அதுல ஏறி நம்ம இப்ப போயிடலாம். ஆத்திக்கலாம் எவ்வளவு பத்த பேர் தெரியுது பாத்தீங்களா. இப்ப மழை காலம்ன்றனால வெயில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா தண்ணி தண்ணி இந்த மாதிரிலாம் தேங்கி நிக்காது. சரியா மயில் இங்கிட்ட அதிகமாவே இருக்கும். மயில் சில ஊர்ல எல்லாம் வந்து மயில நம்ம ஊர்ல வர்றவங்க எல்லாம் பாப்பாங்க. பாத்துட்டு ஓ மயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த மயிலை பார்த்து 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 நமக்கு வந்து அது பெரிய இன்ட்ரெஸ்டா தெரியல. ஆனா மயில வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம ஊர்ல வந்து ஏதோ பங்க் வர போகுதுன்னு நினைக்கிறேன். கட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பங்க் ஓபன் பண்றாங்க. வரது இருக்கட்டு ஃபுல்லா அந்த புல்லுலயே தாங்க இருக்கும். இந்த இது இருக்கிறது எல்லாமே வந்து தட்டிக்குள்ளதான் இருக்குது. அதாவது புல்லு கிடையாது. இது வந்து ஒரு வகை புல்லு சொல்லுவாங்க. அது என்ன ஏதோ ஒரு புல்லு போற புல்லா என்னமோ சொல்லுவாங்க. இது சம்திங் அதான் நினைக்கிறேன். அந்த புல்லு தான் இது. இது ஃபுல்லாவே தட்டிக்குள்ளதான் இருக்கு. போற புல்லு தான் இருக்கு. ஏதாவது நேரம் இங்க வந்துட்டோம்னா சைடு பாத்தீங்கன்னா பால்கரை வள்ளல் சீதாகாதி நகர். ஏன்னா வள்ளல் சீதாகாதின்னு ஒருத்தர் இருந்தா அப்படியா. அதாவது சீதகாதி அவர் பேரு. அவர் வந்து எல்லாருக்கும் வந்து அதிகமா உதவி செய்வாராம். அவர் கீழக்கரையில வந்து அவர் அரசாட்சியில வந்து அவர் வந்து மக்களுக்கு வந்து நிறைய செய்வாராம். செய்யும் போது மக்களால் அவர் வந்து வள்ளல் சீதகாதி அப்படின்னு கூப்பிடப்பட்டாராம். அதனால வந்து அவருடைய வள்ளல் சீதகாதி நகர்னு சொல்லிட்டு இது அவர் மக்களுக்காக கொடுத்த இடம் அப்படின்றதுனால அத வந்து வள்ளல் சீதகாதி நகர்னு அவர் பேரை அவர் நினைவு சின்னமா வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா வள்ளல் சீதகாதின்னு சொல்லிட்டு ஆர்ச்சே இருக்கும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா வரும். காட்டுறேன். மரவணை பூங்கா பாருங்களேன். உங்களுக்கு இந்த போன்ல பெருசா தெரியுதான்னு தெரியல. எனக்கு நேரில் பாக்குறதுக்கு செம்ம வியூவா இருக்கு இதெல்லாம். ஏன்னா நம்ம ஊர்ல மழை பெஞ்சா மட்டும்தான் இப்போ இயற்கையா இருக்கும் ஏரியா. பச்சை பசங்கலாம் தெரியாதுங்க. வெயில் தான் வெயிலாவே தான் இருக்கும். பாலை பூங்கா பாத்தீங்களா. இதோட ஆர்ச்சி பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே மரத்துல செஞ்ச மாதிரியா
அதான் உள்ளக்கு அந்த அளவுக்கு எப்படி சொல்றதுன்னா பூக்கள் பார்க்கலாம் மேக்சிமம் இருக்கும். பெருசாலாம் எதுவும் வராது. என்னன்னா ஆளுங்க வருவாங்க, சின்ன பசங்க பிளே பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம வந்து அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த மாதிரி வேணா பண்ணலாம், சூப்பரா இருக்கும் மட்டும். ஆனா அந்த அங்க இன்னொரு இடத்துல ஒண்ணு இருக்கு. ஆனா அது வந்து இது வரைக்கும் எதுவும் ஆள் போய் நான் பார்த்தது இல்ல. அது என்னன்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலா பூக்கான் தான் போட்டிருக்காங்க. இத பாருங்களேன், மரகத பூஞ்சோலை நாங்களே அன்புடன் வரவேற்கிறேன்னு போட்டிருக்காங்க. பட் பாருங்களேன், பூட்டியே தான் இருக்கும். பூட்டி இருக்கும். ரோடு கூட இன்னும் ஆமா, ரோடு கூட கிடையாது, மண்ணுதான் இருக்கும். ஆனா அங்க நம்ம மரகத பூங்காச்சோலைன்னு சொல்லிட்டு பூஞ்சோலைன்னு சொல்லிட்டு இது வச்சிருக்காங்க. ஆனா அங்க ஒன்றும் இருக்காதுங்க. இந்த கோயில் இருக்குல்ல, இந்த கோயில பாத்துக்கங்க. இந்த கோயில்ல வந்து நைட்ல நீங்க மேக்சிமம் வந்தீங்கன்னா இந்த ஏரியால வரும்போது பாருங்க, உள்ளக்க வந்து ஒரு சிலை இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு உருவம் நிக்கிற மாதிரியே இருக்கும். நான் நிறைய டைம் பாத்திருக்கேன். நீங்க பாருங்க முடிஞ்சா. பக்கத்துல போய் பார்க்க வேணா, ரோட்ல போகும்போதே பாருங்க. ஏன்னா அது என்ன ஏதுன்னுலாம் தெரியல நமக்கு. பட் நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். நான் அடிக்கடி வருவேன், நான் வரும்போது ஃபுல்லாவே பார்த்துருக்கேன். கொஞ்சம் அதை பார்க்கவே எனக்கே டெரரா இருக்குங்க. அள்ளு விட்டுரும் கொஞ்ச நேரத்துல. நான் சில டைம்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், நான் மாட்டின போயிருவேன். ஏன்னா ஒரு சிலை இருக்கும், அதாவது அது கோயில், ஓகே சிலை இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு உருவம் நிக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்குமே தெரியாது, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாது. சாமி சிலை தான் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு உருவம் இருக்கும், அதுதான் யாருன்னு எனக்கு தெரியாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டி லைன் ஒர்க்கிங் நடந்துட்டு இருக்கு. லைனிங் வேலை பார்க்குறாங்க, கரண்ட்டு. 500 மீட்டர்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. நெக்ஸ்ட்டுக்கே பெட்ரோல் அதாவது நம்ம இந்த இதில் வந்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கடுத்து 500 மீட்டர்லேயும் பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா அங்கிட்டு ஒரு 3 கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் இருக்குங்க. பெட்ரோல் வந்து இங்கே வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் இது நீங்கள் பெட்ரோலுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. பெட்ரோல் பங்க் இருக்காதோ அப்படின்னு நினச்சி பயப்பட தேவையில்லை. இங்கே நிறையாவே இருக்குது பெட்ரோல் பங்க்கு. நிறையா நான் சொன்னா அந்த பெட்ரோல் பங்க் தான் 500 மீட்டர் ஓடுது. இந்த இது பார்த்துட்டீங்கல்ல, அடுத்து பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லெஃப்டில் ஒன்று வரும் பாருங்க. நாய் செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சாப்பாடு கக்கி செத்துருச்சா? மருந்து வச்ச மாதிரி இல்லையே, பைக்கில் அடிச்சிருந்தா பாவங்க. அது ரொம்ப ஏதோ பண்ணி போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. சாப்பாடு கக்கிருச்சா இல்லை யாரும் பைக் விட்டு ஏற்றிட்டாங்களா இல்லை சாப்பாடு எதுவும் விஷம் வந்துட்டாங்கன்னு தெரில. பாவங்க ரொம்ப. புரியல. இது பாருங்க, நான் சொல்ல இன்னொரு பெட்ரோல் பங்க் வந்து பாருங்க, பக்கத்துலேயே தான் இருக்கும். நான் கொஞ்சம் மெதுவாக போகிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் நான் ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கேன். பாத்தீங்களா நம்மளால எங்கடா சூர்யா வீட்லையா ஓன் அடிக்கிறீங்கள? இந்த ராம்நாடு போனேன் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு பாஸ்போர்ட் எழுதி போட போனேன். எழுதி போட்டு எடுத்து வைக்க வேண்டியதான், சேஃப்டி தேவைப்படும்ல. சரிண்ணா.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செவந்திருக்கு. மாப்பிள்ள ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல, அதனால கையை கட்டுறாப்புல. இந்த பைக்கில் போகும்போது அப்படிதான் கை செவந்துடும், தெரியுதா? பைக்கில் கொஞ்சம் அப்படிதான். R15 வந்து நம்ம ஸ்ட்ரென்த் எல்லாமே அதில் போய் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வெயிட் எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் வச்சு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும் வண்டியில். லாங் ட்ராவல்லாம் வந்து பண்ணணும்னா நம்ம வந்து பண்ணலாம். பட் வந்து அந்த ஸ்டேரிங்கை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மேலே அந்த இடத்த வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மேலே ஏற்றினோம்னா ஓரளவுக்கு ஓகே பெட்டராக இருக்கும் ரைடிங். ஸ்டேரிங்கை வந்து 2 புஷ் வச்சு மேலே ஏற்றிடணும். மேலே ஏற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப கீழே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? எங்கே இருக்குது டேங்க், எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது பாருங்க. அதான் பிரச்சனையே. இது ஒரு சர்ச்சு, இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாருங்களா கவர்மெண்ட் பஸ்காரன் எப்படி போகிறான்னு பாருங்களா. கவர்மெண்ட் பஸ் ஃபுல்லாகவே இப்படி தாங்க அணைச்சி சில பேர்லாம் வந்து இதனால ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. மொத்தமாக வந்து அணைச்சிடுறாங்க. அப்படியே அப்படி போகணும். கவர்மெண்ட் பஸ்ஸுன்றதுனால அந்த மாதிரி யாரும் எதுவும் சொல்ல முடியலங்க. அவங்க வார்டில் பைக்கில் நான் இப்போ எவ்வளோ ஓரமாக போயிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அந்த இதில் இருந்து போய்கிட்டு இருக்கும்போதே வந்து அணைச்சி விட்டு போகிறது, இந்த மாதிரி வேலைலாம் நிறைய பார்க்குறானுங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். பொதுமக்கள் இதனால நிறையா பேர் வந்து கோவப்படுறாங்க, பாதிக்கவும் படுறாங்க. இதில் பாதிப்பு வந்து பஸ்ஸுக்காரங்களுக்கு கிடையாது, பைக்கில் போகிறவங்களுக்கும் ஸ்கூட்டியில் போகிறவங்களுக்கும் தான். அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்து சேஃபாக போகிறாங்க எல்லாருமே. ஓரமாகவே போங்க. பஸ்ஸு வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வீட்டு கூட போங்க ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா பஸ்ஸு வந்து அணைக்கும் போது நம்ம என்ன ஆகும்னா உரசிப்போம்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சைக்கிள் போவோம், ரோட்டை விட்டு கீழே இறங்கிப்போம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக ரைட் பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, அவங்க தட்டி விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நமக்கு ஒரு லைஃப் இருக்குது, நம்ம ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதனால் எல்லோரும் அதை ஞாபகம் வச்சுட்டு வண்டியில் போங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க, போட்டு ஓட்டுங்க. நாங்களே சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். யாரை பார்த்தாலும் நம்மளே பார்க்க முடியும். தெரியுதா உப்பு ஃபேக்ட்ரிங்க ஃபுல்லாக அதுதான் ப்ளூ கலரில் தெரியுதா, அதுதான் உப்பு ஃபேக்ட்ரி தான். உப்பு இது பண்ணுற இடம். இருங்க ஃபேமிலிஸு, நான் அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு விளாக்